ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். சுதா கொங்கரா 2010 துரோகிங்கிற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவங்க. அதை தொடர்ந்து இறுதி சுற்று மற்றும் சூரிய ரிப்போர்ட்ரு. அஃப்கோர்ஸ் சூரிய ரிப்போர்ட்ரு வந்து கோவிட் பீக்கில் இருந்த சமயத்தில் ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம். அதே போல் அதுக்கு முந்தைய படமான இறுதி சுற்றுலையும் தன்னோட தனி முத்திரையை அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், முன்னேற துடிக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்து மேலே வரணுங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. தற்சமயம் இந்த வருஷம் அவங்க இயக்கத்தில் உருவாகி வெளியாக்கிற படம் தான் பராசக்தி. அஃப்கோர்ஸ் 1952 பராசக்தி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி கணேசனோட டெபு வெஹிக்கிள் அது. ஸோ அந்த டைட்டில் யூஸ் பண்ணி வெளியிருக்கிற மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு இந்த பராசக்தி. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அப்புறம் ஸ்ரீலீலா, ஆதர்வா, இது மாதிரி பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா 1959 தான் திரைக்கதை ஆரம்பிக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது, அது எப்படி ஊடுருவி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உருவகம் பெற்று அந்த போராட்டம் நடைபெற்றதுங்கிறத ஆரம்பித்து 1965க்கு ட்ராவல் ஆகி அங்கேருந்து அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை மையமாக வச்சு திரைக்கதை அமைச்சு கொண்டு போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரி, உண்மையாகவே வாழ்க்கையில் சமூகத்தில் நடந்த சில விஷயங்கள், சில சமாச்சாரங்கள், அதை வந்து திரையில் வடிக்கும்போது சினிமேட்டிக் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ், அதாவது ஒரு இயக்குனர், ஒரு கிரியேட்டிவ் பர்சன் ஒரு திரைக்கதை அமைக்கும்போது அதில் வந்து சில கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸையும் அதில் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணால் தான் ஒரு கரெக்டான ஒரு திரைக்கதையை உருவாக்கி அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு ரொமான்டிக் ட்ராக், அப்புறம் சாங்ஸு, அப்புறம் சில லைட்டர் மூமெண்ட்ஸ், அது மாதிரி ஜனரஞ்சகமான சில விஷயங்களும் திரைக்கதையில் உள்ள பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பொதுவாகவே இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னால் ஒரு டாக் என்ன இருந்ததுன்னா, பராசக்திங்கிறத ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக அந்த காலத்தில் 1952 படம் பேசப்பட்டது. அதே போல் இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான சமாச்சாரங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறதுனால அரசியல் வாடை அதிகமாக வீசும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லாண்ட் படத்தில் இருக்கும், இன்க்ளைண்டாக தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ பேஸ் பண்ணி தான் படத்தை கண்டிப்பாக எடுத்திருப்பாங்கிற ஒரு அனுமானம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிலீஃப் இருந்தது. அத்தனை பிலீஃபையும் அந்த அனுமானங்கள் எல்லாம் தவிர்த்து உடைக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காங்க. அதாவது we have to give full marks to சுதா. ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சார்ந்து திரைக்கதையை கொண்டு போகாமல் நிகழ்வுகள் என்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, ரெப்பர்கேஷன்ஸ் என்ன, அப்போது சென்ட்ரல் வர்சஸ் ஸ்டேட், அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பு, இங்கே ஸ்டேட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஹிந்தி மொழியை வந்து ஒரு திணிப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவங்க இங்கே கொண்டு வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரே ஒரு லிங்க் லாங்குவேஜ் ஹிந்தி தான் இருக்கணுங்கிற ஒரு கருத்தோட்டத்தில் செயல்பட்டாங்க. அதுக்கு வந்து இங்கே என்ன எதிர்ப்பு இருந்தது, அதாவது அதில் வந்து அந்த எதிர்ப்புங்கிறது இந்திக்காரர்களை ஒட்டியோ அல்லது வடநாட்டவர்களை ஒட்டியோ அரசாங்கத்தை ஒட்டியோ எழுந்த எதிர்ப்பு இல்லை, மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு தான். அதை ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு காட்டுறாங்க. குறிப்பாக ஒரு காட்சியில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸில் ஒரு ட்ரெயினில் அவங்க நிறுத்தி அதை வந்து கொளுத்துறாங்க. அப்போ வந்து ஹிந்திக்கு பேசக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு லேடி, 2 குழந்தைங்கள் இருக்காங்க. அப்போது சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்திக்காரங்களை வெறுக்கலை, இந்திக்காரங்களை எதிர்க்கலை, இந்தியும் வெறுக்கலை, நாங்கள் இந்தியும் எதிர்க்கலை, இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி அவங்கள ஒரு சேஃப்டிக்கு ரெஸ்கியூ பண்ணி தன்னோட டெபுட்டி அனுப்பிச்சு கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அது மாதிரி அழுத்தமான காட்சிகளும் படத்தில் அவங்க உருவாக்கி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் ஒரு புதிய பரிமாணத்தில் ஒரு வில்லன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆன்டோகனிஸ்ட் கூட அவரை வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு கதாபாத்திரம் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழகாக அவரோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. அதாவது அவர் ஒரு காப்பு, ஒரு உயர் அதிகாரி. இந்த விஷயம் இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக அவங்கள அடுக்கணுங்கிறதுக்காக வராரு அவர். ஸோ ஒரு மினிஸ்டர் ட்ராவல் பண்ணும்போது அவர் ஒரு செக்யூரிட்டியாக ஒரு சேஃப்டியை ப்ரிக்யூர் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ அவருக்கும் அந்த
இந்திய எழுப்பு பாட தலைவனான புறநானூறுன்னு ஒரு குரூப்பு, அதோட ஹெட்டாக தான் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, செழியங்கிற கதாபாத்திரம். ஸோ அவங்களோட மோதல், சண்டை, அப்புறம் அந்த கருத்து வேற்றுமை அதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே துவங்குது. ஸோ படம் ஃபுல்லாக அந்த பாயிண்ட், அந்த லைன் வந்து ட்ராவல் ஆகுது. கடைசியில் கிளைமேக்ஸில் திருப்பியும் அதே ட்ரெயினில் 2 பேரும் சந்தித்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கதையமைப்பை அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் அந்த காலத்தில் சிஎம் இருந்த அண்ணாதுரை, அவரோட கூட அப்போ இருந்த திரு கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை சார் ஆகட்டும், கருணாநிதி ஐயா ஆகட்டும், அவங்க 2 பேரையும் ஒரு சின்ன கதாபாத்திரங்களாக காமிச்சாங்களே தவிர சுதா வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ண முற்படவே இல்லை. அவங்க ஆஸ் தெம்செல்ஸ் வந்து அந்த சேட்டன் மற்றும் குரு சோமசுந்தரம் திரு அண்ணாதுரையாகவும் திரு கருணாநிதியாகவும் நடிச்சிருக்காங்க. ஒரு ப்ரீஃப் அப்பியரன்ஸ் தான், பட் எஃபெக்டிவாக இருக்குது. அதில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லாண்டோ பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷனோ இல்லாத அளவுக்கு, ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ளேவரே இல்லாத அளவுக்கு திரைக்கதையை கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு முழு மார்க்ஸ் சுதாக்கு நம்ம கொடுத்தாலும், அந்த எதிர்ப்பு போராட்டத்தோட தன்மை என்ன காரணங்களுக்காக அவங்க அதை எதிர்க்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது டிடி இன்டர்வியூக்கு அவர் போகிறாரு. ஏன்னா எங்கள் அப்பாவும் ரயில்வே எம்ப்ளாயியாக இருந்தவர், டியூட்டியில் இருந்ததுனால இவருக்கு அந்த பணி கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவர் ஹையர் எக்கலான் போகிறதுக்காக முயற்சிகள் செய்யும்போது அவர் சரியாக ஹிந்தி பேச முடியலைங்கிற ஒரே காரணத்தினால ஃப்ளூயண்ட்டாக இந்தி மக்கள் மாதிரி அங்கே பிறந்து வளர்ந்து இந்திய தாய்மொழியாக கொண்டவங்கள போல இவரால் பேச முடியலைங்கிறதுனால அன்எம்ப்ளாயபிள்ங்கிற முத்திரையை விட்ட குத்திடுறாங்க. ஸோ அங்கேருந்து தான் அந்த செகண்ட் ஹாஃபில் அவருக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டு திருப்பியும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கு முன்னால் ஃப்ளாஷ்பேக் ஃபஸ்ட்டு ஆரம்பக்கட்ட காட்சிகளும் எதிர்ப்பு இருக்குது. பட் அதுக்கப்புறம் மெலோடோன் ஆகி இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்து முழு வீச்சில் அவர் போகிறார். அவரோட தம்பியை ஆதரவாகவும் உணர்வுபூர்வமான நடிப்பு. ஹீரோயினாக நடிச்சுக்கிற ஸ்ரீலீலா ஒரு கண்ணோட்டத்தில் கருத்தோட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க ஒன்றும் ஒரு திரைக்கதையோட ஓட்டத்துக்கு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. சில சந்தர்ப்பங்களில் சில காட்சி அமைப்புகளில் பார்க்கும்போது அந்த லூசு பண்ணுன்னு சொல்லுவோமே, அது மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. பட் இருந்தாலும் ஒரு ரொமான்டிக் ஒரு பிரேக், ரொமான்டிக் ஒரு ரிலீஃப் படத்தில். ஏன்னா சீரியஸான திரைக்கதை, உண்மையாகவே நடந்தேறிய ஒரு கதை களம். அதில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸையும் பிளெண்ட் பண்ணி முன்னே நம்ம சொன்ன மாதிரி ஆஸ் அ டேரக்டர் சில லிபர்ட்டிஸ் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களும் பிளெண்ட் ஆகிடுறாங்க. இந்த ரொமான்ஸ் பிட்வீன் சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலா அழகாக ஒரு கவித்துவமான முறையில் ஒரு பாடல் காட்சியும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமாடிட்டி இந்த படத்தை வரைக்கும். ரெக்கார்ட் வைஸ் வந்து அவரோட 100வது படம் அது. அதே போல் சிவகார்த்திகேயனுக்கும் இது 25th ஃபிலிம். ரவி கே சந்திரன், வெட்டரன் சினிமாட்டோகிராஃபர், இந்த பீரியட் லுக்கு ஆத்தென்டிசிட்டியை ப்ரெசென்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அந்த ஆத்தென்டிக் லுக்கு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் எல்லாமே, அப்புறம் அந்த ட்ரெயின், கறி அள்ளி போடுறது, அது மாதிரியான சமாச்சாரங்கள், அந்த காலத்தில் இருந்த உடை அலங்காரம், அப்புறம் வீடுகள், அதெல்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் எடுத்து சுதா வந்து படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை அம்சங்களையும் ரொம்ப அழகாக தன்னோட கேமரா மூலமாக கவிதை நயத்தோட படம் பிடிச்சி நம்ம முன்னால் நிறுத்திருக்காரு ரவி கே சந்திரன். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு முழுமையான நிறைவு தரக்கூடிய படம் தான். ஒரே ஒரு நெருடல் என்னென்னா, ரவிமோகன் பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் வருது. அவங்க அம்மா வந்து வடநாட்டை சேர்ந்தவங்க, ஒரு தமிழர் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பிறந்தப்புறம் அவங்கள விட்டு ஓடி போய்விட்டதா ஒரு டைலாக் அவர் பேசுகிறாரு. ஸோ இந்தி திணிப்பு, அப்புறம் தமிழர்கள் எந்த அளவுக்கு அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாங்கிறத காட்டும்போது இந்த ஒரு சின்ன ஒரு ட்ராக் தேவையா, இந்த டைலாக், இந்த போர்ஷன் தேவையாங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் எழுதுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இட் ஜஸ்ட் பாசஸ் ஆஃப். அதே போல் நேரு, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, அந்த காலத்தில் இருந்த இந்திரா காந்தியால் ஒரு மினிஸ்டராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேருவும் அவரோட மறைவுக்கு முன்னால் சில காட்சிகளில் அந்த கதாபாத்திரமும் திரையில் ஓட விட்டுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் சரித்திரம், உண்மையான நிகழ்வுகள் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் ஃபிக்ஷன் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி அழகாக ஒரு கிட்டத்தட்ட 3 hours ஓடக்கூடிய இந்த படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக அருமையாக இயக்கி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சுதா. அவங்களுக்கு உண்மையாகவே நம்ம வந்து ஃபுல் கிரெடிட் கொடுத்தானோ. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.